ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 3 நீத்தார் பெருமை 26வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். இந்த குறட்பாவிலே பெரியவர் யார் சிறியவர் யார் என்பதை குறிப்பிட்டு பெரியவர்களுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கும், சிறியவர்களுக்கு எப்படிப்பட்ட குணங்கள் இருக்கும் என்பதை சொல்லி, நீங்கள் பெரியவராக இந்த உலகத்திலே வாழ வேண்டுமா, சிறியவன் அற்பமானவன் சிறுமைத்தன்மை மிக்கவன் பெருமைக்குரியவன் அல்ல கீழ்த்தரமானவன் என்ற பெயர் எடுக்க வேண்டுமா, இவர் பெரியார் மிகப்பெரிய அறிவு படைத்தவர் பேரறிஞர் நல்ல பண்புள்ளவர் புகழ்மிக்கவர் என்ற பெயர் எடுக்க வேண்டுமா என்றால் அதற்கு திருவள்ளுவர் இந்த வழியை சொல்லுகின்றார். நல்லனவற்றை செய்ய வேண்டும். நல்ல செயல்களை செய்தால் பெரியார் என்ற பெயர் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். எவன் நல்லதை மட்டும் செய்கிறானோ, எல்லா மக்களுக்கும் தேவையானவற்றை செய்கிறானோ, எல்லா மக்களுக்கும் நன்மை தரக்கூடிய செயலை எவன் செய்கிறானோ அவனை பெரியார் என்று எல்லோரும் சொல்வார்கள். அந்த பெரியவர்கள் தங்களுக்கு எவ்வளவு அவமானம் ஏற்பட்டாலும் தாங்கிக் கொள்வார்கள். சந்தனத்தை வீசினாலும் ஏற்றுக்கொள்வார்கள், சேற்றை வீசினாலும் தாங்கிக் கொள்வார்கள். கத்தியினால் குத்தினாலும் தாங்கிக் கொள்வார்கள், காலில் விழுந்து வணங்கினாலும் ஒரே மாதிரி இருப்பார்கள். கத்தியினால் குத்தியவனை மன்னித்து விடுவார்கள், ஒன்றும் செய்ய மாட்டார்கள். உனக்கு தெரிந்தது அவ்வளவுதான், உன்னை சொல்லி குற்றமில்லை, உனக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான், உன்னை பழித்து பயனில்லை. உனக்கு கல்வி கொடுத்தார்களே அவர்களை சொல்ல வேண்டும். உன்னை பெற்று உன்னை வளர்த்தார்களே, உனக்கு அறிவு ஊட்டினார்களே ஆசான் பெற்றோர், அவர்களை சொல்ல வேண்டும். ஆசானும் பெற்றோரும் எப்படி வளர்க்கிறார்களோ குழந்தைகளை அப்படித்தான் அந்த குழந்தை வரும். அது பெரியவனாவதும் சிறியவனாவதும் நல்லவனாவதும் வல்லவன் கெட்டவனாவதும் வளர்ப்பு அன்னை வளர்ப்பில் இருக்கிறது, ஆசிரியர்கள் வளர்ப்பில் இருக்கிறது. ஆசிரியர்களே மோசமானவர்களாக இருந்தால் மாணவர்களும் மோசமானவர்கள் தான் இருப்பார்கள். ஆக செயற்கரிய செய்ய வேண்டும். யாரும் செய்யாத செயல்களை செய்ய வேண்டும். யாரும் செய்யாத செயல் என்றால் என்ன? அப்துல் கலாம் ஏழை குடும்பத்திலே பிறந்தவர், சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லை, படிக்க வேண்டும் முன்னேற வேண்டும் என்று ஒரே குறிக்கோள். பசி கூட அவர் மறந்து விடுவார். பசி எடுப்பதை கூட அதை கருதவே மாட்டார். அதை பசி ஒரு பக்கம் இருக்கட்டும், எடுத்த வேலையை முடிக்க வேண்டும், இதை படித்து முடிக்க வேண்டும், இந்த ஆராய்ச்சியை தொடங்கிவிட்டோம், இதை முடித்து விட்டு தான் படுக்க வேண்டும், தூங்க வேண்டும். இரவு முழுதும் கூட தூங்காமல் இருப்பார். அப்படிப்பட்ட செயற்கரிய செய்யும். நாமெல்லாம் கொஞ்சம் உடம்பு வருத்தம் என்றால் உடனே படுத்து விடுவோம், தூங்குவோம். ஆனால் இந்த வேலையை முடித்து விட்ட பிறகுதான் தூங்குவேன் என்பார்கள் பெரியவர்கள். எடுத்த காரியத்தை முடித்து விட்டுத்தான் நான் சாப்பிடுவேன், அதன் பிறகுதான் எனக்கு தூக்கம். இந்த உடம்பு எவ்வளவு வலித்தாலும், தலைவலியே வந்தாலும் சரி, வயிற்று வலியே வந்தாலும் சரி, கண் வலியே வந்தாலும் சரி, எடுத்த காரியத்தை முடிக்காமல் நான் இருக்க மாட்டேன். முடித்து விட்டு தான் மற்றதெல்லாம் பார்ப்பேன். மருந்து சாப்பிடுவதோ உணவு சாப்பிடுவதோ உறங்குவதோ அப்புறம்தான். எனக்கு எடுத்த காரியத்தை முடிப்பது தான் எனக்கு பெருமை. அதில்தான் எனக்கு இன்பம் கிடைக்கிறது. இந்த துன்பமெல்லாம் ஓடிவிடும். நான் எடுத்த செயலிலே வெற்றி பெற்றுவிட்டால் அந்த வெற்றியினால் கிடைக்கின்ற இன்பம் இருக்கிறதே, நான் பெற்ற துன்பங்களை எல்லாம் மறக்கடித்துவிடும். ஆகையினாலே பெரியவர்கள் செயற்கரிய செய்பவர்கள். மற்றவர்களெல்லாம் உடம்பு வலிக்கிறது, எனக்கு இரவு நேரமாகிவிட்டது, நாளை பார்த்து கொள்கிறேன் இந்த வேலையை என்று ஒதுக்கி போய்ப்பார். எனக்கு பசி எடுக்கிறது, நான் சாப்பிட்ட பிறகுதான் அந்த வேலையை செய்வேன். எனக்கு சற்று மயக்கமாக இருக்கிறது, நான் கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் தூங்கிவிட்ட பிறகுதான் அந்த வேலையை செய்வேன் என்று தள்ளி போடுகிறார்கள் வேலையை. அவர்களெல்லாம் பெரியவர்களாக வர முடியாது, சிறியவர்களாகத்தான் வர முடியும். சிறியவர்கள் என்றால் என்ன? அறிவிலே சிறியவர்கள், பண்பிலே சிறியவர்கள், குணத்திலே சிறியவர்கள். சிற்றினம், அவர்களை சிற்றினம் என்று சொல்வார் திருவள்ளுவர். அவர்களிடத்திலே சேரக்கூடாது. சோம்பேறித்தனம் உள்ளவர்கள், மயக்கமுடையவர்கள், எடுத்ததை முடிக்கின்ற ஆற்றல் இல்லாதவர்கள், அவரிடம் சேரக்கூடாது. பெரியவர்கள் யார் என்றால் பசிநோக்கார், கண்துஞ்சார், எவ்வவர் தீமையை மேற்கொள்ளார், கருமமே கண்ணாயினார். எடுத்த காரியத்தை முடிக்கின்ற வரைக்கும் தூக்கமில்லை, உறக்கமில்லை, உணவில்லை, படுக்க போக மாட்டேன், ஓய்வெடுக்க மாட்டேன்,
எதையும் பேச மாட்டேன், அதையே குறிக்கோளாக இருப்பேன் என்று சொல்கிற பெரியவர். அப்படிப்பட்ட பெரிய நிலைக்கு செல்ல வேண்டுமென்றால் நாமும் அப்படி எந்த நேரமும் எடுத்த காரியத்தை முடிப்பதற்காகவே நேரத்தை செலவிட வேண்டும் என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. அப்படியெல்லாம் செய்யாதவர்கள் சிறியவர்கள் என்று இகழப்படுவார்கள். எதை கொடுத்தாலும் செய்ய மாட்டேன்னு என்னத்தை பிரயோஜனம், அவெல்லாம் ஏன் மனுஷனாக இருக்கான்? சிறியவன் என்ற பெயர் தான் கிடைக்கும். சிற்றறி உடையவன், சிறுமைத்தன்மை உடையவன் என்று பெயர் கிடைக்கும். ஆகையினாலே நாம் எல்லாம் பெரியார் யார் சிறியார் யார் என்று இந்த குறட்பாவிலே திருவள்ளுவர் சொல்லுகிறபடி செயற்கரிய செயல்களை எல்லாம் செய்து பெரியவர் என்ற பெயரை நாம் பெற வேண்டும் என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.